வெல்கம் டு கேசி பாட்டனி ஸ்டடி சென்டர். நாம் வந்து விடல 12th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்டனி இங்கிலீஷ் மீடியம் லெசன் ஒன்றுக்கான புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்டடி மெட்டீரியல் இது எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் ஸ்டடி மெட்டீரியல் 24, 25 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் லெசன் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் சரிங்களா, ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் பிளான்ஸ் இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அப்படின்னா தான் அந்த அடுத்தடுத்த வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க, ஆனால் ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்டீரியர் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே வேணும் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டினியூ அப்லோட் பண்ணுவோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக நமக்கு வந்து ஒரு 5லேருந்து 8 மார்க்ஸ்க்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. 1 மார்க்ஸ் உண்டு, 3 மார்க் உண்டு, 5 மார்க் உண்டு சரிங்களா. மினிமம் 5 to 8 மார்க்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. 5 மார்க்ஸில் வந்து கேட்கல அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் சரிங்களா. 2 செட்டப்லேயும் கொஷின்ஸ் வந்து என்னது கட்டாயமாக கேட்பாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இது எல்லாமே எடுத்து பார்த்துருந்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால் ஃபஸ்ட் லெசனை எல்லா கொஸ்டின் மோஸ்ட்லி வந்து எந்தெந்த படிக்க முடியுமோ அது எல்லாமே படித்து வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது இருக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் சரிங்களா. அதனால் ஃபஸ்ட் லெசன் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ரொம்ப முக்கியமான லெசன் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஏன்னா அதை நம்ம ரிப்பீட்டாக திருப்பி படிப்போம். அதுலேருந்து எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. இப்போ புக் பேக்கில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த லேயரிங் சரிங்களா. வாட் இஸ் லேயரிங் அப்படிங்கிற கொஷின் இது வந்து ஒரு இயர் கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதனால் அந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. இந்த 20வது கொஸ்டின் வந்து டெஃபினேஷன் தான், அதனால் அதையும் படிக்க முடிஞ்சு படிச்சிருங்க. அதே போல் 23 க்ளோன்ஸ் சரிங்களா. இது வந்து நமக்கு வந்து காலாண்டு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா. அதுக்கடுத்து 25 டிஃப்ரென்ஷியேட் கிராஃப்டிங் அண்டு லேயரிங் இது பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து 29 வாட் இஸ் மவுண்ட் லேயரிங் வாட் இஸ் கேந்த்ரோஃபில்லி அப்படிங்கிறது இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங் இந்த வருஷம் நம்ம எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். அதனால் இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து லிஸ்ட்டு எனி 2 ஸ்ட்ராட்டஜி அடாப்டட் பை செக்சுவல் ஃப்ளவர்ஸ் ப்ரிவென்ட் செல் பாலினேஷன் சரிங்களா. அதுக்கடுத்து 31 வாட் இஸ் எண்டோதீலியம் இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த 30வது கொஷின் வந்து இது வரைக்கும் கேட்கல, அதனால் இந்த டைம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் அது வந்து படிக்க முடிஞ்சால் படிச்சிருங்க. அதுக்கடுத்து 33 டிஃபைன் த டேர்ம் டிப்ளோஸ்போரி இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து 34 வாட் இஸ் பாலி எம்ப்ரியானி இந்த கொஷின்ஸும் வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து 36 மெலிட்டாஃபில்லி சரிங்களா. நீங்கள் இந்த லெசனை வந்து கண்டினியூவாக படிச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து 2 மார்க்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதே போல் 37 சரிங்களா எண்டோதீசியம் இஸ் அசோசியேட்டட் வித் டெகிஜன்ஸ் ஆஃப் ஆன்தர் இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து 38 லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டப்பிட்டம் சரிங்களா. இதெல்லாமே 3 மார்க்ஸில் கேட்கக்கூடியது. அதுக்கடுத்து ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் போலன் கிட் இதுவும் வந்து முக்கியமான கொஷினு. அதுக்கடுத்து ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஹெட்ரோ ஸ்டைல் சரிங்களா இந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 43 இது வந்து 5 மார்க்ஸ் இந்த இயர் கூட பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க. லாங் வெர்ஷன் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரிங்களா. எண்டமோஃபில்லஸ் ஃப்ளவர்ஸோட கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது சரிங்களா. அதுக்கடுத்து ரைட் த சூட்டபிள் டயக்ராம் எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன் ஓவிலோட ஸ்ட்ரக்சர் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இயர் வந்து 3 மார்க்ஸில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து எண்டோஸ்பம் அண்ட் இட்ஸ் டைப் இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சர் அண்ட் டைகாட் மோனோகாட் சீட் சரிங்களா. இந்த வாட்டி டைகாட்டோட சீடு வந்து ட்ரா வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா. அதனால் அதை படிச்சுருங்க. அதே போல் 49 கிவ் ஏ டீட்டெயில்டு அக்கௌண்ட் ஆன் பார்த்தினோகார்பி சரிங்களா அண்டு சிக்னிஃபிகன்ஸ் இது எல்லாமே முக்கியமானது. அது 5 மார்க் கொஷின்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க சரிங்களா. மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு என்ன இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் இன்டீரியர் கொஷின் சரிங்களா லெசன் வைஸாக இருக்கக்கூடிய இன்டீரியர் கொஷின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏன்னா நான் திருப்பியும் அதான் சொல்கிறேன், நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணுறதில்ல. நீங்கள் லைக் பண்ணால் தான்
மற்றவங்களுக்கு நம்மளுடைய வீடியோ கொஞ்சம் ஷேர் ஆகும், கொஞ்சம் வியூஸும் கொஞ்சம் போகும். சரிங்களா? அதனால் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.